விளவங்கோடு பகுதியில் காங்கிரசின் வேட்பாளர் விற்பனையில் சீட்டை வாங்கி வந்திருக்கக்கூடிய வேட்பாளர் காங்கிரஸில் விற்பனை நடக்கிறது, சீட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது என்று ஜோதிமணி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். அந்த விற்பனை என்பது வெகு பயங்கரமாக விளவங்கோடு தொகுதியில் தான் நடந்திருப்பது உறுதியான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிறுபான்மை மக்கள் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய இவர் சிறுபான்மை மக்களின் எதிரி என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இன்றைக்கு பரவலாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குழித்துறை மறைமாவட்ட பிஷப்புக்கு எதிராக கிரிமினல் வழக்குகளை தொடர்ந்த ஒரு நபர், அப்படி சிறுபான்மை மக்களை சொல்லொன்னா துயரத்திற்கு ஆழ்த்தி தேவாலயங்கள் இடிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து இன்றைக்கு பழமை வாய்ந்த தேவாலயங்கள்லாம் இடித்து தன் சுயலாபத்திற்காக பணம் ஈட்டுவதற்காக பழமை வாய்ந்த தேவாலயங்களை அவர் இடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் சிறுபான்மை மக்களுக்கு எவ்வாறு ஆதரவாக இருப்பார்? சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் கொண்டவர். அதுபோன்ற பெண்களின் பாதுகாப்பு இவரால் அச்சுறுத்தலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பெண்களை அடிமையாக நடத்தக்கூடிய ஒரு மனநிலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக ஒரு நல்ல வேட்பாளராக பார்க்க முடியாது. எனவே மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நபரை நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஆதரவாளர்கள் என்று நினைத்து தேர்வு செய்துவிடக்கூடாது. மிக கவனமாக இந்த தேர்தலை நீங்கள் சந்திக்க வேண்டும். மிக கவனமாக நீங்கள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். தமிழக பாஜகவை பொறுத்த அளவில் அண்ணாமலை போன்ற முக்கியமான தலைவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை, உண்மையிலே வழங்கப்படவில்லை. இதனால் ஒரு தரப்பு தொண்டர்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது பாதிப்பை ஏற்படுத்தும் தேர்தலில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முன்னாள் தலைவர் சகோதரர் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு சிறந்த நபர், ஒரு போராளி. அவர் இன்றைக்கு திமுகவின் முகத்திரையை கிழித்தவர், தவறுகளை சுட்டி காண்பித்தவர், ஊழல்களை அம்பலப்படுத்தியவர். அந்த இடத்தில் அவர் சிறப்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். அந்த விதத்தில் சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை அவர் போட்டியிடவில்லை என்று அவர் விருப்பத்தை தெரிவித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒருவேளை போட்டியிடவில்லை என்று நினைக்கிறேன். ஆகையால் கட்சி எடுத்த எல்லா முடிவுக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு நபர். ஆகையால் நிச்சயமாக அவர் மாநிலம் முழுதும் பரப்புரை செய்வதில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். எங்கள் அனைவருக்கும் அவர் பரப்புரை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஷெட்யூல் கிடைக்கணும். அந்த அளவில் தொடங்கியிருக்காரு. ஏற்கனவே இது கோவையில் சகோதரி வானதி சீனிவாசனை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். அந்த அளவில் தமிழகம் எங்கும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். ஒரு தலைமை பதவி பண்புகள் கொண்ட ஒருவர், லீடர்ஷிப் என்று பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர். ஆகையால் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை.